வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸ்ரீராம் ஜோதிடாலயம் யூடியூப் தொலைக்காட்சி மூலயமாக அடியேன் பொன்தாமரை கண்ணன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னாலே பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். அந்த சந்தேகங்களை ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்யும் பொருட்டு இனி பரிகாரங்கள் என்ற தலைப்பில் அடிக்கடி வீடியோ தர பார்க்குறேன். அதில் முதல்ல காகத்திற்கு அன்னமிடுவது. தினசரியும் காக்காய்க்கு சோறு வச்சுட்டு வாங்க உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறோம்? இந்த கேள்வியை ஒரு நண்பர் எழுப்பியிருந்தார். காகத்திற்கு அன்னமிடுவதை பெரும்பாலான மக்கள் இன்றளவிலும் கடைபிடித்து வருகின்றார்கள். அமாவாசை மற்றும் முன்னோரின் திதி நாட்களிலே காகத்திற்கு படையல் வைத்த பின்னர் குடும்பத்தினர் உட்கொள்கிறார்கள். மற்ற பறவைகளுக்கு இல்லாத முக்கியத்துவம் காகத்திற்கு கொடுக்கப்படுவது ஏன்? இது பற்றி ஜோதிடத்தில் ஏதாவது கூறப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்வியை ஒரு நண்பர் எழுப்பினார். அடிக்கடி எழுப்பக்கூடிய அந்த கேள்விகளில் இதுவும் ஒன்று. இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்க்கலாம். ஜோதிடத்தை பொறுத்தவரை நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாகனம் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி கூறப்பட்ட அந்த வாகனத்திலே சனி பகவானுடைய வாகனமான காகம் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பவுமே காகம்தானா அப்படின்ட்டு நம்ம கேட்டோம்னா ஒரு சில ஜோதிட அறிஞர்கள் விற்பனர்கள் சொல்றாங்க, ஆதி காலத்திலே ஜோதிட நூல்களில் கழுகுதான் சனியுடைய வாகனம் என கூறப்பட்டிருந்தது அப்படின்ட்டு ஒரு சிலர் கூறுகிறார்கள். அதற்கு பின்னாடி இடைக்காலத்திலே அந்த கழுகு என்பது காகமாக, அதாவது அண்டங்காக்கை அல்லது கருங்காக்கை, அந்த காகமாக மாற்றப்பட்டு விட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை பொறுத்த மட்டில் பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கும் இது மாதிரியான ஒரு வரலாறு உண்டு. முருகப்பெருமானுக்கு ஆதியிலே வாகனம் ஆட்டுக்கிடா. அடுத்தது சூரனை சம்ஹாரம் செய்த பின்னர் மயில் வாகனம் அப்படின்ட்டு மாறிடுச்சு. பார்த்தீங்களா? அது மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால இதை ஏற்கலாம். தெய்வ வழிபாடு, விரதம், நோன்பு ஆகியவை எப்பவுமே நமது இந்து மதம் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களுமே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறது. ஒரு விரதம் நோன்பு அப்படின்னு சொன்னாலே பிற உயிர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிற உயிர்கள் அப்படிங்கிறது பிற மனிதர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விலங்குகளாகவோ பறவைகளாகவோ இருக்கலாம். உதாரணமாக ஒரு விரதத்தை கடைபிடித்து அதை நிறைவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம என்ன உணவை உண்ணுகிறோமோ அந்த உணவை கொஞ்சமாவது பிறருக்கு தானம் செய்த பின்னர் தான் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. விரத காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பசி அதிகமாக இருக்கும். விரதம் முடிஞ்ச உடனே அப்படியே எடுத்து சாப்பிடலாம்ல. ஆனாலும் கூட அப்படி பசியா இருக்கும்போது கூட பிற உயிர்களுக்கு கொடுத்து, தானமாக கொடுத்து, அந்த தானத்தை எவ்வளவு பசி உணர்வு இருந்தாலும் கூட மறந்துவிடக் கூடாது. அப்படிங்கிறதுனால தான் அதை மேற்கூறிய அந்த சம்பிரதாயத்தோடு, அதாவது ஒரு விரதம் என்றாலே அதிலே சம்பிரதாயமாகவே தானம் முக்கியம் அப்படின்ட்டு கொண்டு வந்துடுறாங்க. இது ஒரு அற்புதமான விஷயங்க. அப்ப காக்கா ஏன் வருது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காகம் தான் அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பட்சி. உலகத்திலே அனைத்து இடங்களிலுமே காகம் உண்டு. இங்கிலாந்திலே ஒரு சில நகரங்களிலே காகம் இல்லை அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருக்கேன். அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படின்னு தெரியல. நமது அதை பற்றி ஆர்வலர்கள் அதை அறிந்து கொள்ளட்டும். பொதுவாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஒரு பறவை காகம். சனி பகவானுடைய ஆசி பெற்ற பறவை அப்படின்ட்டு ஜோதிட நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. அப்ப காகத்திற்கு அன்னமிட்டால் சனி பகவானுக்கே தானம் வழங்கியது போல இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு குருவியாகட்டும், வேறு ஏதாவது ஒரு புறாவாகட்டும், வேறு ஏதாவது ஒரு பறவையாகட்டும், அதெல்லாம் தைரியமா நாம கூப்பிட்ட உடனே வராது, வீட்டுக்கு வராது. ஆனால் அந்த காகம் பார்த்தீங்கன்னா நாம் அந்த சாப்பாட்டை, அந்த அன்னத்தை கொண்டு சென்று
அதற்கான அந்த இடத்திலே வைத்து கா 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 அப்படின்னு கூப்பிட்டோம்னா உடனடியாக வந்துவிடும். தான் மட்டும் வராது. நாம இங்க சவுண்டு விட்ட உடனேயே அது தனியா சவுண்டு விட ஆரம்பிச்சிடும். கா கா கான்ட்டு தன்னுடைய சுற்றத்திற்கு சவுண்டு விட ஆரம்பிச்சிடும். அப்போ அது குரூப்பா வந்து ஒரு ஒரு உறவினர் வந்தால் நமக்கு மகிழ்ச்சி, உறவினர் கூட்டமாக வந்தால் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி தானே. அந்த அளவிலே காகத்துடன் மனிதர்களுடைய அந்த நட்பு அப்படிங்கிறது நீண்ட காலமாக தொடர்ந்து வருகிறது, நல்ல சுமூகமான முறையிலே சென்று கொண்டிருக்கிறது. அப்ப காகம் அப்படிங்கிறது தான் தெரிந்தோ தெரியாமலேயோ மனிதர்களிடம் மிக 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 நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமா முன்னோர்களுக்கு திதி படைத்த பின்னர் அந்த உணவை காகத்திற்கு முதலில் தானம் செய்யும் பழக்கம் இருக்கிறது. நமது மூதாதையர்கள் இந்த காகத்தின் வடிவில் வந்து நமது உணவை ஏற்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது. இது உண்மையும் கூட. ஏன்னா வருடம் முழுக்க தினசரியும் காகம் வந்து உணவு சாப்பிட்டு இப்ப நான் வந்து காகத்துக்கு சாப்பாடே வைக்க மாட்டேங்க, நம்ம டவுன்ல இருக்கோம், காக்காய்க்கு சாதம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறவங்க வருஷத்துல ஒரு முறை வைக்கும் போது அந்த இடத்துல சாப்பாடு இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அப்ப அது வரல அப்படின்னா அது வேற விஷயங்க. தினசரியும் சாப்பாடு எடுப்பதற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காகமானது முன்னோர்களுக்கு திதி படைக்கும் போது திடீர்னு ஒரு முறை வராது. காகம் வந்து அந்த உணவை எடுக்கவே எடுக்காது. அப்ப நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமா, அந்த முன்னோர்களை திட்டி விட்டோமா, அந்த பூஜையிலே குறை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பட்சணத்தை செய்யாமல் விட்டு இருப்போம், வேணுமுன்னிட்டே செய்யாமல் இருந்திருப்போம், அவரை உதாசீனப்படுத்தி இருப்போம், குறிப்பிட்ட ஒரு சில உறவினர்கள் சண்டை போட்டு வராமல் இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு சிக்கல், ஒரு உடை எடுத்து வைக்காமல் இருந்திருக்கலாம், இது மாதிரி ஒரு குறைபாடுகள் இருக்கும். அப்ப அந்த குறைபாடுகளை அறிந்து நாம தவறு செய்து விட்டோம், நாம இப்ப பண்றோம் அப்படின்னு சொல்லி அதை திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது உடனடியாக காக்கை வந்து அந்த உணவை ஏற்கிறது. இதை நம்ம அனுபவபூர்வமாக அனைவருமே உணரலாம். நான்லாம் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். அப்ப இதன் மூலமாக அந்த விரதத்தின் தன்மையை, அந்த விரதத்தினுடைய அந்த பாங்கு, அதனுடைய ஒழுக்கம், இதை சோதிக்கும் வல்லமை கூட காகத்திற்கு உண்டு அப்படிங்கிறத நாம உணரணும். அதான் முக்கியம். காகத்தின் ரூபத்தில் முன்னோர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். நம்மோட அவர்கள் பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமாவாசை வருது, தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி இருந்தே அந்த காகம் வந்து உட்கார்ந்துட்டு கத்திட்டே இருக்கும். நம்ம வீட்டை பார்த்து பார்த்து கத்திட்டே இருக்கும். அப்ப நம்ம அந்த காகத்தை வணங்கி நமது முன்னோர்களாகவே வணங்கி அதோட பேசும்போது அதுவும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. இது தவறானது அல்ல, இது தவறானது அல்ல. சனியின் வாகனமான அந்த காகம் வந்து பாத்தீங்கன்னா நமது கர்ம வினைகளை நினைவூட்டுகிறது. மனிதர்களுடைய கர்மவினை பாரப்பா அப்படிங்கிறத நினைவூட்டக்கூடிய அந்த பங்கும் காகத்திற்கு இருக்கிறது. விரத காலங்களில் காகத்திற்கு அன்னமிட வேண்டும். அடுத்தது அடியார் தேவர்களுடைய அந்த பூஜை புனஸ்காரத்தை செய்யக்கூடிய அடியார்கள், சாமியார்கள், அவர்களில் ஒருவருக்காவது உணவளித்த பின்னர் தான் நாம் மனிதர்கள் நமது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு இந்த விரதங்கள் பற்றிய அந்த நூல்களிலே பல பெரியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுமான வரைக்கும் தினசரியும் காகத்திற்கு அன்னமிடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலே ஒரு ஜீவகாருண்யத்தை வளர்த்து, ஒரு உயிருக்கு உணவு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பெரிய அளவிலே செலவு செய்து அன்னதானம் அந்த மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் அமையாத போதும் கூட ஒரு சிறிய அளவிலாவது தினசரி ஒரு கரண்டி ஒரு காகத்திற்கு ஒரு அன்னமிடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலே சனியுடைய தோஷங்களை போக்கி பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே. மீண்டும் அடுத்து இன்னும் ஒரு பரிகார குறிப்பிலே சந்திக்கலாம். நன்றி.